ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு 20ஆம் தேதி 2 புக்கிங்ஸ் வந்து இருக்கு. அது என்னென்ன புக்கிங், சோ மிஸ் பண்ணாம அதை புக் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கு தேவைப்படுதோ அதை புக் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன புக்கிங் நாளைக்கு வந்து ஓபன் ஆகுது அப்படின்றதையும் அதை புக் பண்றதுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம திருமலைக்கு தரிசனம் போகக்கூடிய பக்தர்களுக்கு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றதுல இருந்து டெய்லியுமே நீங்க போயிட்டு இலவச தரிசன டிக்கெட் வாங்குறதுல இருந்து எல்லா அப்டேட்ஸுமே இந்த சேனல்ல நம்ம தொடர்ச்சியா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் புக்கிங்ல இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசெண்டா தரிசனம் முடிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்க கூட நீங்க ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லயோ டெலிகிராம்லயோ ஷேர் பண்ணலாம். ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜூலை மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் நாளை காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம ஒன்றும் சீக்கிரம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் தான் பண்ண போறோம் இல்லையா. 2 நாள் வந்து ஓப்பன்ல வச்சிருப்பாங்க. அதனால நம்ம எப்ப வேணாலும் பொறுமையா பண்ணிக்கலாம். ஆனா இது வரைக்கும் எனக்கு வெப்சைட்ல லாகின் ஐடியே இல்ல, நான் இது வரைக்கும் லாகின் ஐடி எதுக்குமே யூஸ் பண்ணதில்லை. ஆனா இந்த சுப்ரபாத சேவால எனக்கு வந்து மூளை வர பக்கமா போய் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காதான்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இதுல செலக்ட் ஆகும். இதுக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு உங்ககிட்ட லாகின் ஐடி கண்டிப்பா வேணும். லாகின் ஐடி இல்லைன்னா இன்னைக்கே வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம கடைசி டைம்ல கிரியேட் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாகின் ஐடி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றதுக்கான சிம்பிளான வீடியோவை நான் கமெண்ட்ஸ்ல வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த புக்கிங் நாளை காலையில 10 மணில இருந்து 22ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். நீங்க பொறுமையா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ திருமலையோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த இதுக்கு நம்ம லாகின் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ண தேவையில்லை. இந்த ஃபர்ஸ்ட் இருக்க லிங்க் இருக்கு பாத்தீங்களா, லேட்டஸ்ட் அப்டேட், அதை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகிட்டு பழைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பழைய வெப்சைடு. இதுல உங்களோட லாகின் ஐடியான இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து இந்த இடத்துல இருக்க கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட்லயே வந்து எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்றதுக்கான வீடியோவுமே நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதோட லிங்கையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இப்போ ஜூலை மாசத்துக்கு அப்படின்னா ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு தேவைப்படுற ஒரு சில நாட்களை மட்டும் நாங்க செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. பண்ணலாம், அது உங்க விஷ் தான். ஸோ நம்ம ஏன் எல்லா டேட்டையுமே நம்ம செலக்ட் பண்ண சொல்றோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு குலுக்கல் முறை தான், ஓகேங்களா. ஸோ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டா குலுக்கல் முறையில தான் செலக்ட் பண்றாங்க இல்லையா. ஸோ நம்ம அந்த குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு மட்டும் செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லா நாளும் மட்டும் செலக்ட் பண்ணா கிடைச்சிருமான்னு பாத்தீங்கன்னா அது நம்மளோட லக்க பொறுத்து தான். பட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ஒரு நாள் நம்ம செலக்ட் பண்ணும்போது ஒரு 2% இருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம எல்லா நாளும் செலக்ட் பண்றதுக்கு ஒரு 10% நமக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் எல்லா நாளையுமே நீங்க செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ண முடியும், ஓகேங்களா. இந்த டிப்பு முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். அதனால நீங்க யார் வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஒரு ஐடியில 2 பேத்துக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்க தாராளமா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்க முடியும். இதோட புக்கிங்ஸ் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த புக்கிங்ஸ் என்ன நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஜூலை மாசத்துக்கான ஆர்ஜித சேவா அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா. இந்த சேவா எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். இதுல கல்யாணோற்சவம் பொறுத்த வரைக்கும் மேலும் ஃபீமேலும் மட்டும்தான் புக் பண்ற மாதிரி வந்து ஆப்ஷன் அதிலே காட்டும். 2 மேலோ 2 ஃபீமேலோ நம்ம கொடுத்து புக் பண்ண முடியாது, அதுல வந்து செலக்ட் ஆகாது. மீதி இருக்க சேவா எல்லாமே நம்ம ஒரு மேலோ இல்லைன்னா 2 மேல் அந்த மாதிரி நம்மளோட விஷயக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம். இந்த கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவாவும் கோவிலுக்குள்ள நடக்கும். பிரம்மோற்சவமும் சகஸ்கர தீபலங்கார சேவாவும் வெளியில மண்டபங்கள் இருக்கு, ஸோ அதுல வந்து நடக்கும். அதுக்கான டைமிங் இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து சீக்கிரமா தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சேவா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம சேவா முடிச்சுட்டு மூலவர் பார்க்கலாம். சில டைம் மூலவர் பார்த்துட்டு கூட சேவா அட்டன் பண்ற மாதிரி கூட டைம் இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணுவாங்க. சுபதம் என்ட்ரி வழியா போயிட்டு ஒரு 1 ஹவர்க்குள்ள நீங்க சீக்கிரமா சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இதுல வந்து தரிசனமும் இருக்கு, பிளஸ் வந்து நமக்கு சேவாவும் இருக்கு. உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும்னா உங்களுக்கு எந்த சேவா வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. இதோட புக்கிங்ஸ் நாளைக்கு காலையில 11:30 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதுவும் ஏப்ரல் 20ஆம் தேதி
காலையில 11:30 மணிக்கு ஓபன் ஆகுது. அதுக்கு அடுத்தது இன்னொரு புக்கிங் என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த சேவா நீங்க புக் பண்றதுக்கும் சேம் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு இதுல போய் தான் நம்ம பண்ணணும். இதுல வந்து உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட்ல சேவா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுல ஸ்ரீவாரி சேவா அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்ட்லயே லோட் ஆகிட்டு இந்த ஜூலை மாசத்துக்கான டேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். எந்தெந்த நாள்ல சேவா இருக்கோ அந்தந்த நாள் வந்து நமக்கு காட்டும். இப்போ ஓப்பன் ஆனதுமே ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகக்கூடிய ஒரு சேவா எது அப்படின்னா கல்யாணோற்சவம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். அதுக்கு அடுத்தது ஊஞ்சல் சேவா வந்து புக் ஆகும். நெக்ஸ்ட் தான் மற்ற சேவா எல்லாமே புக் ஆகும். ஸோ இதுக்கும் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு வச்சு புக் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் 2 பேத்துக்கு தான் பண்ண முடியும். ஸோ இன்னும் 2 பேத்துக்கு வேணும்னா இன்னொரு ஐடி வச்சு நீங்க அதில் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 500 ரூபாய், கல்யாணோற்சவம் வந்து 1000 ரூபாய் நீங்க பே பண்ணணும். பே பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு டிக்கெட் வந்து வந்துடும். ஸோ இந்த புக்கிங்கும் நாளைக்கு தான் நமக்கு ஓப்பன் ஆகுது. சேம் 20ஆம் தேதி இன்னொரு புக்கிங்கும் இருக்கு. இது வந்து டொனேஷன் பண்ணிட்டு நம்ம விஐபி தர்ஷன்ல போனாலும் சாமியை வந்து ரொம்ப பக்கமா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 2-3 பேர் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நாங்க வந்து என்னதான் இந்த எலக்ட்ரானிக் டிப்ல ட்ரை பண்ணாலும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால ஒரு தடவையாவது நம்ம சாமியை பக்கமா பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த டொனேஷன் 10,000 டொனேஷன் பண்ணிட்டு நாங்க விஐபி 500 ரூபாய் டிக்கெட்ல போனோம். ரொம்ப பக்கமா பார்த்தோம். யாருமே தள்ளல, ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. ஒரு அருமையான தரிசனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் என்னைக்காவது மூலவர பக்கமா போய் பார்க்கணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இப்போல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஜூலை மாசத்தோட டிக்கெட் வந்து நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதுவும் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏப்ரல் 20ஆம் தேதி நமக்கு 3 புக்கிங்ஸ் இருக்கு. இந்த எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் காலையில 10 மணிக்கு, அதுக்கு அடுத்தது 11:30 மணிக்கு ஜூலை மாசத்துக்கான ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் கல்யாணோற்சவம் அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் 11:30 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஈவினிங் 3 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட அந்த டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ மொத்தமா 3 புக்கிங்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த புக்கிங் வேணுமோ பண்ணிக்கோங்க. இதுல நீங்க வந்து ஜூலை மாசத்துக்கு இப்பவே டிக்கெட் யாராவது கன்ஃபார்ம் பண்ணணும், 2 பேர் போறீங்க அப்படின்னா கூட இந்த ஆர்ஜித சேவால கூட புக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபார்மான டிக்கெட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புக்கிங் பத்தி எல்லா வீடியோஸுமே நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ இந்த 3 புக்கிங்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய வீடியோஸோட லிங்க் எல்லாத்தையுமே நான் கமெண்ட்ஸ்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு எல்லாமே தரிசனம் வந்து நார்மலாக தாங்க இருக்கு. டெய்லியும் காலையில நான் வந்து எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் திவ்யதர்ஷன டோக்கனும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத ஷார்ட்ஸ்ல தொடர்ச்சியா நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வீக் டேஸ் அப்படின்னும் போது ஓரளவுக்கு நார்மலா போயிட்டு இருக்கு. ஒன்றும் பெரிய அளவுல க்ரௌட் வந்து திருமலையில கிடையாது. 300 ரூபாய் தரிசனமே இன்னைக்கு வந்து ஒருத்தர் 1.5 மணி நேரத்துல முடிச்சுட்டு வந்ததா வந்து நமக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நீங்க தாராளமா தரிசனம் போகலாம். டைரக்டா போகக்கூடிய தரிசனமே உங்களுக்கு வந்து லைன்ல தான் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 7 மணில ஸ்டேட்டஸ் படி 14 மணி நேரம், ஸோ 10 to 15 hours வந்து ஆவரேஜா டைரக்ட் தர்ஷனுக்கே ஆகுது. எஸ்எஸ்டில போனீங்கன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். ஈவினிங் டைம் போனீங்கன்னா 300 ரூபாய் ஆகட்டும், எஸ்எஸ்டி ஆகட்டும், கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும். காலையில மத்தியானம் நார்மலா இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட் பொறுத்து நீங்க தர்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.